நான் ஜவஹர்லால் கிட்ட வரேன். ஜவஹர்லால், இதாவது வரலாற்றையே பார்க்கல நாங்க பாருங்க என்ன செய்திகள் காவேரி விவகாரத்தில் அதிமுக திமுக கடுமையான குற்றச்சாட்டுகள் தாவேக்க வைக்கிறோம் சார். 50 வருடம் அவங்க தான் இருந்திருக்காங்க மாறி மாறி ஆட்சியில். இவ்வளவு தூரம் ஒரு கசட்ல போடுறதாகட்டும் இல்லை ஒரு ஆணையம் அமைப்பதாகட்டும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கான ஒரு பங்களிப்பு அந்த விவகாரத்தில் இருந்திருக்கு. நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்வதே என்பது அது அது அவர்களுடைய அந்த ஒரு கான்ட்ரிபியூஷனை சிறுமைப்படுத்துவது போல் இல்லையா? அதுதான் முதற்கட்ட கேள்வியாக அவங்ககிட்ட வைக்கணும். ஆமாம், பங்களிப்பு இருந்தது பெரிய லெவலில். திமுகவுக்கு தமிழ்நாட்டே காவிரிக்காக மிகப்பெரிய துரோகங்கள் செய்ததில் மிகப்பெரிய பங்களிப்பு இருந்தது. 1974 அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்காம இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க, அதனால தேவையில்லை அவங்கள நம்புனேன்னு சொன்னது ஒரு வார்த்தைக்காண்டி இன்றைக்கும் கஷ்டப்படுறோம். 2007 வந்த நடுவர் மன்ற தீர்ப்பு இறுதி ஆணைய அந்த அரசு கசதில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி, அப்போ கூட அரசு கெசட்ல வெளியிடாம 6 வருஷம் அப்படியே போட்டு வச்ச பெரிய புண்ணியவான்கள் திமுக காரங்க. அதனால திமுகவுக்கு யாரு கிளாஸ் எடுக்க முடியாது, எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. எதுக்கு கிளாஸ் எடுக்கணும்? உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பிரயோஜனம் தான் என்ன? நண்பர் சாதிக் சொன்னாரு, இந்த தலைப்பை பற்றி ஒரு குறைசான ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுதுதான் இந்த தலைப்பை அந்த தலைப்பை என்று ஒரு நிறுவனம் அதை மீடியாக்களை நிர்பந்தப்படுத்தினாங்க. ஆனால் திமுக அதை சொல்றாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்பயும் அந்த நிர்பந்தம் அவர்கள் இன்னும் ஆளுங்கட்சி தோரணையில் இருக்கிறாங்க, நினைக்கும் போது நான் முடிச்சிடறேன். சொல்லுங்க. அல்ல, கேள்வி என்னன்னா, நிர்மல்குமார் அமைச்சர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு காவேரி விவகாரத்தில், இன்னும் திமுக சொல்வதை கர்நாடக முதல்வர் கேட்கிறார். ஐயா, அங்க ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் உங்களுடைய கூட்டணி, மத்தியில் ராகுல், அவருக்கும் உங்களுக்கும் நட்பு. இது எந்த துணியில் சொல்லப்படக்கூடிய விஷயம்? அதாவது ஸ்டாலின் சொல்வதை டிகேஎஸ் கேட்கிறார் இந்த விவகாரத்தில் அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சரி, அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதுக்கு இன்னொரு வருஷம்னா சார், அவர் சொல்வதனுடைய அர்த்தம் ஆழம் அதிகமா இருக்கு. நீங்க அவர் தானே கூப்பிட்டாரு முதலமைச்சர் விஜய் அவர்களை, அழைத்தது அவர் தானே. அழைச்சிட்டு நான் உங்களை சுத்தி ஹெலிகாப்டர் ரெடி பண்ணாரு, அந்த அந்த இது கோட்டையை ஃபுல்லா ரெடி பண்ணாங்க, பேசுறதுக்கு மீட்டிங்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சாங்க. கடைசி கட்டத்தில் ஏன் கேன்சல் பண்ணாரு? அங்க நிலைமை சரியில்லை. எங்க நிலைமை சரியில்லை? ஏன் சார், ஒரு மாநில அரசாங்கத்து நினைச்சா எது வேணாலும் சரி, என்ன அதை மீறி வந்துருமா? அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அங்கே நடக்குது. காஷ்மீர்லயே கூட அப்படி இல்லையே. அப்போ என்னன்னா, இங்கேருந்து ஒரு அழுத்தம் அங்க போச்சு. கூப்பிட்டா தண்ணி வந்துடும், தண்ணி வந்த கையோட பேரெல்லாம் வந்துடும், நீ கூப்பிடாது. ஏன்னா இவர்களுக்குள்ள நெருக்கமான உறவு இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு பிறகு கூட டி.கே. சிவகுமார் இங்க ஒரு கோயிலுக்கு வரும்போது அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் இருக்கிறோம், எங்களுடைய நெருக்கமான செய்தி தொடர்பாளர் அரங்கத்தில் இருக்கிறார். அண்ணன் ஜவஹர்லி தாவேகா சார்பில் கள்ள கூட்டணி இருக்குன்னு சொல்றார். இதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா? ராகுல் காந்தி இல்ல சொல்லணும். இது ராகுல் காந்தி, டி.கே. சிவகுமார் சொன்னா ஓகேவா? இது ராகுல் காந்தி. அதற்காக நிர்மல்குமார் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பார். நான் வந்துடுறேன் படம். இப்போ ராகுல் ஓடினார்னு சொன்னார் நம்ம செய்தி சாதிக்கு. எங்க ராகுல் அவரை நீங்க மிகச்சிறந்த இளம் தலைவர்னு பட்டம் சூட்டியது யாரு? அடுத்த இந்த நாட்டினுடைய பிரதமராவதற்கு தகுதி படைத்தவர் பட்டம் சாட்டிட்டு உங்களுக்கு தேவை இல்லைன்னு அப்படியே பிளேட்டை தூக்கி போட்டு அவர் அவமானப்படுத்துறீங்க தெரியுமா? அதுதான் திமுக. கேள்வி கேட்டோம். அதுதான் திமுக. நீங்க எதுவும் இல்லை, யாரா இருந்தாலும் அன்னை இந்திரா காந்தியாவா இருக்கட்டும், சோனியா காந்தியாவா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவமானப்படுத்துறது. ராஜீவ் காந்தி அவர்களையும் அவமானப்படுத்தியது, காமராஜ் அவமானப்படுத்த தேவைன்றா அவங்களை பயன்படுத்திக்கிறாங்க, தேவையில்லைன்னா ஒண்ணுமே இல்லை. புஸ்வான இவளை விட மட்டமானவர்கள் இல்லைங்கிற நிலைமையில தான் திமுகவுடைய பேச்சு. அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய பேச்சு இல்லை. சரி, ஜானகி அம்மையார் தான் மோரில் விஷம் வைத்து எம்ஜிஆரை கொன்றார், உதிர்ந்த ரோமங்கள். அதெல்லாம் என்ன பாராட்டு பட்டமா? அதெல்லாம் பாராட்டு பட்டமா? முடிச்சு நான் வரேன் முடிச்சிடறேன். இப்போ நீ டீம் சொன்னாரு, நீங்க ஏன் நீட்டை இதை பத்தி பேசல, அதை பத்தி பேசல, இதை பத்தி பேசல? ஏங்க, அன்றைக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட விவாதம் எடுக்கிறாங்க. நீங்க தூய்மை பணியாளரை தூக்கி போட்டு பந்தாடிய போது நீங்க எந்த சேனலாவது இந்த விவாதத்தை எடுங்கன்னு சொல்லி எந்த சேனல் எடுத்தாங்களா? அது முடிந்த கதை. நாம இங்க வந்துடுறோம்.
நாங்க பேசியிருக்கோம், நான் இவர் இல்ல. நடந்திருக்கு. நீங்க நான் எங்க வரேன்றது கேளுங்க. கேள்வி என்னன்னா, நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க, ராகுல் காந்தி பேசலன்னு சொல்றோம், திமுகவின் அழுத்தமானலாம் பல சொல்றோம். ஒன்றும் இல்லை சார், ஒரு பேசிக் விஷயம். நேற்று திரும்பி பார்த்தா கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. முன்னாள் பிரதமர் உட்பட முன்னாள் முதல்வர்கள் கலந்து கொள்றாங்க. இங்க தார்மீகமாக ஒரு கட்சி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, ஒருமித்த கருத்து வரும், அதிலிருந்து உங்க கருத்தை கொடுங்க. இது தனிப்பட்ட முறையில் டோன்ட் ஹைஜாக் தி இஷ்யூ அப்படின்னு அவங்க குறை சொல்றாங்க. கர்நாடகா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறானா சட்டம் அவர்களுக்கு சாதகமா இல்லை, நடுவர் மன்ற தீர்ப்பும் சாதகமா இல்லை, நியாயத்தின் பக்கம் இருக்குது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கு. அப்போ அங்க இருக்க கட்சிகளே ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் அவர் பதவிக்காக வரக்கூடிய தேர்தலுக்காக பண்ணக்கூடிய வேலை. இங்க சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சு. நாம என்ன கருத்து எல்லோரும் ஒருமித்த கருத்துல இருக்கிறோம், எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும், உச்ச நீதிமன்ற ஆணை பிரகாரம் தண்ணீர் கொடுக்கணும். இதுல எல்லாருக்கும் மாற்றம் இருக்கா? நம்ம பேசி பேசி கூட்டு நடத்த பேச போறோம், இதே கருத்தை சொல்ல போறோம். ஆனால் ஆக்கப்பூர்வமா முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் கரூர்ல ஒரு வார்த்தை சொன்னார், பேசி பேசி முடியுது, செயல்ல காட்டணும், அந்த அடிப்படையில் என்னுடைய செயல்பாடுகள் இருக்குண்டாரு. இப்போ ஒரு முயற்சி எடுத்தார், போய் பேசிட்டு எப்படியாவது தண்ணீரை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தார். அதே நேரத்தில் அமைச்சர்கள் பேசும்போது சட்டத்தின் வழி ஒன்றுதான் ஒரே தீர்வு, சட்டத்தை நாடு. அப்போ ஒரு பக்கம் பேச்சு, ஒரு பக்கம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காத போது இவர் திமுகவினுடைய அழுத்தத்தால அவர் பேசுறதுக்கு நம்மளை அழைக்காத போது அப்போ சட்டப்படி அணுகுமுறை மீண்டும் எடுப்பணும். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு எங்களுக்கு தண்ணீரை கொடுக்கவில்லை, உச்ச நீதிமன்றம் ஆணையிட்ட 3500 கன அடியை கூட கொடுக்கல, வெறும் 500 கன அடி மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க. இந்த ஆக்சுவலா நம்மளுக்கு வர வேண்டிய 46,000 கன அடி தண்ணீரே கொடுக்கல. இதுல இன்னொரு விஷயமும் சொல்லலாம், திமுகவை நீங்க குறை சொல்றீங்க, அதே நேரத்தில் அவங்க இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சார் இந்த கேஸ்ல. ஈவன் பிஃபோர் த ஸ்டேட் கவர்மெண்ட் could file a case, they have implemented in the காவேரி இஷ்யூல. அவங்களும் சட்டத்தை நாடி இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. எதுக்கு? அவங்களுடைய துரோகம், அதுல ஒரு டிராமா. துரோகம்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. சொன்ன 2007 விஷயம் காவிரிக்கா செய்த துரோகம் இப்ப சட்டமன்றம் நடக்க போகுது. இந்த சட்டமன்றத்தில் இவர்கள் துரோகங்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பேச போறாங்க. இப்ப நாங்க தான் முன்னெடுத்தோம்ட்டு காட்டுறதுக்கான ஏன் சார் ஒரு மாநில அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு போறது சரியா? நீங்க தனிப்பட்ட ஒரு கட்சி நாங்க வழக்கு போட்டுக்கிட்டு வழக்கு வாதாடுறது கூட உங்களுக்கு வைக்க மாட்டீங்க. அரசாங்க சார்பிலாக மக்களின் தீர்மானத்தை நிறைவேற்றிய ஒரு அரசாங்கம் அதன் முன்னிலையும் ஒரு வழக்கு போட்டு மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா, நீங்க தனிப்பட்ட ஒவ்வொரு கட்சியும் தனியா கூட்டு சேர்ந்துட்டு வழக்கே நீங்க பலவீனப்படுத்துறது செய்யற வேலை தானே இது. பலவீனப்படுத்துக்கு தானே திமுக பண்ணுது. இந்த வழக்கை திசை திருப்பணும், தண்ணி வராத விட பார்த்துக்கணும், காவிரி மேகதாது பிரச்சனை தொடர்ந்து இருக்கணும், இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களை நம்ம திசை திருப்பணும், ஒருங்கிணைக்கணும், மீண்டும் கம்யூனிஸ்டுகள்லாம் நம்ம பக்கம் இழுக்கணும். போராட்டத்தின் சார்பாக இந்த போராட்டம் முடிஞ்சப்போ ஸ்டாலின் போட்டுக்கிற எக்ஸ்போஸ்ல எங்களை இன்னும் அதை வேகம் எடுக்க வைக்காதீர்கள், சீக்கிரமா நீங்க ஏதாவது சொல்யூஷன், பிகாஸ் திஸ் ப்ரொடெஸ்ட் வில் இன்டென்சிஃபை வார்னிங் கொடுக்குறீங்க. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது வேகம் எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்திருக்காத. ஆட்சியில் இருக்கும்போது வேகம் எடுக்காதனால சரி இதெல்லாம் முதல்ல இப்போ பிரச்சனையா சார்? 56 வருடங்களுக்கு மேல மேகதாதை கெட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் நீங்க இருக்கும் போதுதான் காவிரி குறுக்கே ஹேமாவதி, ஹரங்கி, கபினி எல்லாம் 5 அணைகளை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தீங்க. ரைட். இப்ப நீங்க நான் சொல்றேன், மேகதாது பிரச்சனை நீண்டகால பிரச்சனை, அதை கட்ட முடியாதுன்னு உறுதியானது. அதை உச்ச நீதிமன்றமும் டிபிஆர் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலை ஒரு கல்ல கூட எடுத்து வைக்க முடியாத மாநில உரிமைகள் எந்த வகையிலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், தீர்க்கமாக தெளிவாக இறுதியாக சொல்லியாச்சு தமிழ்நாடு அரசு சார்பில். நீங்க என்ன போய் இப்ப வழக்கு தொடர்றேன் ஒரு டிராமாவா? நாங்க தான் முன்னாடி இருக்கோண்டு, இது டோட்டல் டிராமா. அதனால மக்களுக்கு ஏதாவது பயனுண்டா? இதனால காவிரிக்கு ஏதாவது இது உண்டா? எல்லாமே பின்னடைவை நோக்கக்கூடிய செய்திகள் தான் செய்யறாங்க. கடந்த காலம் அப்படிதான் இலங்கை தமிழர் விருச்சலையும் ஒரு டிராமா விளையாண்டு அதனால 1.5 லட்சம் இலங்கை தமிழர் கொல்லப்பட்டு தான் மிச்சம். ரைட், ஐ கெட் இட். ரொம்ப சுருக்கமா நான் சுவாமிநாதன் போறேன், நீங்க இன்டர்வியூ பண்றது ரொம்ப சுருக்கமா. தாவேகாக்காரருக்கு இப்போ அண்ணன் அதிமுக, முதல்ல அதிமுக, இப்போ தாவேகா, அவருக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சும் அதை மறைக்கிறாருன்னு நினைக்கிறேன். தாவேகால அவங்களுக்கு புதுசாக சொல்லணுன்றக்காக அன்னைக்கு இந்திரா காந்தி கூட சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாங்க. பழைய தேஞ்சி போன ரெக்கார்டையே திருப்பி போட்டு கேட்டு மக்கள் புளிச்சு போயிட்டாங்க சொல்லுவாங்க. நேரம் 72 நான் 73 74 காலகட்டம்
1924 மைசூர் மாகாணத்துக்கும் சென்னை மாகாணத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. ரைட். அந்த ஒப்பந்தம் நிறைவுபடுகிற பொழுது மத்தியில இந்திரா காந்தி ஆட்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். 24 ஆமா 74. அப்போ 24 இருந்த இந்தியா, continue 74. அப்ப இருந்த இந்தியா வேற, இப்ப இருக்கிற இந்தியா வேற. அன்னைக்கு ஒட்டுமொத்த சுருக்கமா, ரொம்ப அதிகாரங்களும் சுருக்கமா முடிச்சிருங்க. ஒன்றியத்திலே சாதிக், குவிந்து இருந்தது. சும்மா சுருக்கமா முடிச்சிருங்க. ஐயா, நாங்கள் அன்னைக்கு இந்திரா காந்திக்கு மன்னர் மாளிகை ஒழிக்கிறதுக்கு திமுக தேவைப்பட்டது. உங்களுக்கு இந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்படுது, திமுக தேவைப்பட்டது. திமுக 20 நாடாளுமன்ற உறுப்பு இருந்தது. ஒன்றிய அரசோடு நல்ல உறவு இருந்தது. அன்னைக்கு நீங்கள் உங்கள் பாணியில சொல்ற மாதிரி நாங்க வழக்கு போடல, இந்திரா காந்தி வலியுறுத்தல, அந்த ஒப்பந்தத்தை காலாவதியா ஆக்கி விட்டுட்டோம் அப்படின்னா, எங்க கட்சியை விட்டு போன எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டு காலம் அன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன, ரைட். அவருடைய ஸ்டாண்ட் என்ன? வாய் மூடி அமைதியா இருந்தாரா? ரைட், நன்றி. போராட்டம் நடத்தினாரா? சுவாமிநாதன், நீதிமன்றத்துக்கு போனாரா? நன்றி. எம்ஜிஆர் நிலைப்பாடு சாதிக், அவர் I நீதிமன்றம் told you to போனாரா? cut it short. ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா? வீதிக்கு வந்தாரா? தஞ்சை தரணிக்கு போனாரா? சுவாமிநாதன், நன்றி. இருவருக்கும் நன்றி. சுவாமிநாதன், பொய்யை திருப்பி திருப்பி சொன்னா உண்மை யார் கிடையாதுங்க. தமிழ்நாட்டு உரிமையில் அக்கறை காட்டுவது? ஏன்னா பழைய ஹிஸ்டரியில நீங்க செய்யல, நாங்க செய்யல, யூ பாஸ் த பக், நீங்க சரியா செய்யலன்னு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் பார்த்திருக்கோம் அதிமுக, திமுக சார்ந்து.